மக்களே, இன்னைக்கு சிம்பிளா டேஸ்டியான சாம்பார் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து 2 டைம் வாஷ் பண்ணிட்டு 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள், பருப்புக்கு தேவையான உப்பு போட்டு குக்கர்ல 3 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ள தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், அவரைக்காய், மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். உங்களுக்கு என்ன காய்கறி தேவையோ அந்த காய்கறி போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் போட்டு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போட்டுட்ட பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக ஒரு கண்ணாடி பதம் வந்த பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு வதக்கணும். வதக்கிட்ட பிறகு தக்காளி சேர்க்கணும். நான் கொஞ்சமாக சின்ன தக்காளி தான் எடுத்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து சாம்பாருக்கு மாங்காவும் போட்டு போகிறேன், புளியும் புளி கரைசலும் ஊற்றுவேன். அதனால் நான் வந்து கொஞ்சமாக தக்காளி போட்டுருக்கேன். தக்காளி வதங்கணும். கேரட், அவரைக்காய் மட்டும் போட்டு கேரட், அவரைக்காய் நல்லா வதங்கணும். சாம்பாரை பொறுத்த வரைக்கும் காய்கறி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிடணும். 2 நிமிஷம் விட்டுடணும். அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடணும். நீங்கள் சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி கூட போடலாம். நான் வந்து எப்போவுமே குழம்பு மிளகாய் தூளே 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்ட பிறகு கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். நல்லா இந்த சாம்பார் இந்த மாதிரி கொதித்து வந்தவுடனே புளி கரைச்சி வச்சுருந்ததை எடுத்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே விடுங்க. மாங்காய் சேர்க்க வேண்டாம். மாங்காய் வந்து சாம்பார் இறக்கும் போது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்தா போதும். ஒட்டு மாங்கான்றதுனால அந்த மாங்காய் வந்து ரொம்ப கரைஞ்சி போயிடும் சாம்பாரில். அப்புறம் ரொம்ப புளிப்பு வந்துடும். இப்போ மாங்காய் நான் சேர்த்துக்கிட்டேன். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் டூ மினிட்ஸ் ஆனதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டாச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ஈஸியாக செய்யறதுக்கான சாம்பார் இது. சாதம் வச்சுக்கிட்டான். சாதம் போட்டுக்கலாம். நம்ம வச்ச சாம்பார் பாருங்கள். இப்போ நான் பாப்பாவுக்கு ஊட்ட போகிறேன்றதுனால சாம்பார் வந்து காயெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. கேரட் மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. கேரட் மட்டும் நான் ஒரு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேன். காரமே இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் சாம்பார். அதுக்கு தொட்டுக்கைக்கு பார்த்தீங்கன்னா அப்பளம் தான் பொரிச்சிருக்கேன். பாப்பாவுக்கு ஊட்டுறேன். பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்